கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக கூறுகிறது: பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் என்பதாக. அந்நிய அக்கினி, ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். லேவியராகம புஸ்தகம் கர்த்தரை தொழும் முறைமையை குறித்து எழுதப்பட்ட கையேடாக காணப்படுகிறது. அதில் பலிகளை குறித்தும் பண்டிகைகளை குறித்தும் அவைகள் இயேசுவை சுட்டிக்காட்டுவதையும் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஆசாரிய ஊழிய முறைமைகளையும் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டிய விதங்களை குறித்தும் எழுதப்பட்டுள்ளது. ஆசாரியர்களுடைய பிரதான வேலைகளில் ஒன்று ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் பலிபீடத்தின் மேல் நெருப்பு அவியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காய் காலைதோறும் கட்டைகளை போட்டு நெருப்பை மூட்டி அதை தொடர்ந்து எரியும்படிக்கு செய்ய வேண்டும். ஆரோனும் அவனுடைய 4 குமாரர்களும் ஆசரிப்பு கூடார பணிக்காக விசேஷித்த விதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகளாக காணப்பட்டார்கள். கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரமாக காணப்பட்டார். இப்படி அநேக மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் ஒரு நாள் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக அவர் தெரிந்து அவருடைய சத்திய வசனத்தை அறியும்படிக்கு நம்முடைய கண்களை திறந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும்படிக்கு செய்து லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கிறார். எழுப்புதல் அக்கினி அவிந்து போகாதபடிக்கு அதை பற்றி பரவும்படி செய்யும் பாத்திரங்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் அந்த தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையையும் அழைப்பின் மேன்மையும் உணர்ந்து உத்தரவாதத்தோடு கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும். வேதம் காட்டாத ஆராதனை முறைமைகளை, அந்நிய போதனைகளையும் புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களையும் விட்டு விலக வேண்டும். சபைகளிலும் திருமணங்களிலும் குடும்பங்களிலும் வசனத்திற்கு புறம்பான எந்த காரியங்களிலும் காணப்படலாகாது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். யூதாவின் குடிகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் புறஜாதிகளின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதன்படி செய்ததினால் எஸ்ரா மனங்கசந்து அழுதான். கர்த்தருடைய அக்கினி நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை பாதுகாக்கும், எழுப்புதலடையும்படி செய்யும். ஆனால் அதே அக்கினி நியாய தீர்ப்பின் அக்கினியாகவும் மாறும். ஆகையால் அந்நிய பழக்க வழக்கங்களோடு அல்ல, வேத வார்த்தைகளின்படிக்கு கர்த்தரை சேவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எழுப்புதல் அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்நிய அக்கினிக்கு உடந்தையுள்ளவர்களாக ஒரு நாளும் காணப்படலாகாது. கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி உம்முடைய சத்தத்தை கேட்கும் பிள்ளைகளாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.